மக்கள் திருமுழுக்கு யோவானுக்கும் செவி சாய்க்கவில்லை, மானிட மகனுக்கும் செவி சாய்க்கவில்லை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் ஒரு செய்தியை நான் வாசிக்க நேர்ந்தது. அந்த செய்தி மிகுந்த மன வருத்தத்தை, வேதனையை தந்தது. அதாவது, ஜிம்பாப்வே நாட்டில் மக்கள் எல்லோரும் வறட்சியில் இருப்பதாகவும், அந்த இடத்தில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு 200 யானைகளை கொல்லப்போவதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த 200 யானைகளை கொன்று அவற்றினுடைய மாமிசத்தை உணவாக பிறருக்கு கொடுப்பதற்கான பணியில் அரசாங்கம் ஈடுபட இருக்கிறது என்கிற செய்திதான் அது. இதற்கு முன்பாக நமீபியா நாட்டில் ஏறக்குறைய 83 யானைகளை கொன்று அவற்றின் மாமிசத்தை உணவாக பிறருக்கு கொடுத்தார்கள். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளவு துயரகரமான, வறட்சியில் நீடிக்கிற, பஞ்சத்தில் வாடுகின்ற, உணவிற்காக இயங்குகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், மக்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் ஜெபிப்போம். நம்மாலான உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாட்களில் தாராள உள்ளத்தோடு உதவி செய்வதற்கு முன்வருவோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய இறை வார்த்தையின்படி 3 சிந்தனைகளை நான் உங்களுக்கு வழங்க விரும்புகிறேன். 1, எதை செய்தாலும் செய்வதற்கு முன்பாக நாம் யோசிக்க வேண்டும். எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அந்த செயல் நன்மை பயக்குமா அல்லது அது தீமையை கொடுக்குமா என்பதை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படி சிந்திக்கவில்லை என்றால் சில நேரங்களில் நாம் ஆபத்தில் சிக்கிவிடக்கூடிய நிலைமை ஏற்படும். மிக பெரும் இக்கட்டான சூழ்நிலையில் நாம் தவிக்க வேண்டிய நிலை வந்துவிடும். எனவே எதை செய்தாலும் சிந்தித்து யோசித்து செயல்பட வேண்டும். 2வதாக, சில பேர் இருப்பார்கள், எதுக்கெடுத்தாலும் அவசர கொடுக்கு, யோசிக்க மாட்டாங்க, செய்து விடுவார்கள். செய்துவிட்ட பிறகு மன வருத்தப்படுவது, ஐயோ இப்படி செய்துட்டுமே, யோசிக்கலையே, யோசிக்காம செஞ்சு இந்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டனே, இப்படி கஷ்டப்படுறனே, இப்படி வருத்தப்படுறனே, கடன் பிரச்சனை வந்துடுச்சே என்று சொல்லி வேதனைப்படுவது, துன்பப்படுவது, துயரப்படுவது. இது ஒரு நிலை. 3வது நிலை இருக்கிறது, செய்த பின்பும் வருந்தாத ஒரு நிலை. வருந்தாத நிலை, அது தவறு என்று தெரிந்தோ தெரியாமலோ செய்துவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருப்பது, யோசிக்காமல் இருப்பது. எதை குறித்தும் அவர்களுக்குள் அச்சமோ பயமோ அல்லது வேதனையோ துன்பமோ இல்லாமல், கவலைப்படாமல் மனம் போன போக்கில் தாந்தோணித்தனமாக வாழ்கிற ஒரு மனநிலை. இது மிக மிக ஆபத்தானது. வருந்துகிறவர்களாவது அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்கள் அவற்றிலிருந்து மாற்றிக்கொள்ளலாம், திருந்த முயற்சிக்கலாம். ஆனால் இப்படி திருந்த முயற்சிக்காத ஒருவர் மிக பெரும் ஒரு ஆபத்தில் ஒரு நாள் சிக்கிக்கொள்ளக்கூடும். இவற்றை தெளிவுபட எடுத்து சொல்லுகிறது இன்றைய நாளினுடைய இறைவார்த்தை. முதல் வாசகத்தில், உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் சொல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு நீ செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும், உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். ஆண்டவருடைய கட்டளைக்கு எவர் செவிசாய்க்கிறாரோ, அந்த கட்டளையின்படி வாழ்கிறாரோ, அல்லது ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்து அவற்றை தன் வாழ்வில் ஏற்று கடைபிடிக்கிறாரோ, அவருக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் என்றால், நிறைவாழ்வு, அவர்களுடைய நிறைவாழ்வு ஆற்றை போலும், அவர்களுடைய வெற்றி கடல் அலை போலும் அவர்களுக்கு பாய்ந்து வரும்.
உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். கடவுளுடைய கட்டளைகளை ஏற்று கடைபிடித்தால் எப்பேற்பட்ட நலன்கள் நமக்கு உண்டாகிறது, எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் ஊற்றெடுக்கிறது பாருங்கள். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார், அவர்கள் என் பெயர் அவர்களின் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிருக்காது. நமக்கு ஆபத்து இல்லை, நமக்கு தீங்கு இல்லை. ஏனென்றால் கடவுள் நம் சார்பாக இருந்து நமக்காக போரிடுகிறவராயிருக்கிறார். இந்த உண்மையை நாம் உணரணும், இவற்றை நாம் முழுமையாக நம்பணும். அப்படி நம்பி நம்முடைய வாழ்க்கை பயணத்தை கடவுளுடைய வழியில் நடத்துகிற போதுதான் அன்பிற்குரியவர்களே எல்லாவற்றையும் துணிவோடு சந்திக்கக்கூடிய மன உறுதி நமக்கு கிடைக்கிறது. எனவே யோசித்து செயல்பட வேண்டும், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இந்த தலைமுறையினரை நான் யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் திருமுழுக்கு யோவானினுடைய கட்டளைகளையும் அவர்கள் ஏற்று மனம் மாறவில்லை, மனம் திருந்தவில்லை, அவருடைய வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. திருமுழுக்கு யோவானை பழித்துரைத்தார்கள். அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவன் பேய் பிடித்தவன் என்று அவரை சாடினார்கள். மானிட மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தபோதும் அவர் உண்டார், குடித்தார், மக்களோடு மக்களாக இருந்தார். ஆனால் அவரையும் குறை சொன்னார்கள். இவன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்று சொல்லி பழித்துரைத்தார். நல்லது செய்யும் போது, நன்மைகளை நாடி விரும்பி தேடுகிற போது சில பேர் இப்படித்தான் நம்மை பழித்துரைப்பார்கள். கடவுளுடைய காரியங்களில் அதிகமான ஈடுபாடு காட்டும் போது சில பேர் நம்மை பழிப்பார்கள். நம் குடும்பத்திலேயே நம்மை தூற்றுவார்கள், நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பார்கள். ஆனால் இறுதி வரை உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் அன்பிலும் இரக்கத்திலும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்கும்போது இறை அரசை இந்த உலகத்தில் நிச்சயம் கட்டி எழுப்பலாம். ஏனென்றால் இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் உனக்கு பாதுகாப்பாயிருப்பேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ என் அன்புக்குரியவனாய் என்றும் இருக்கிறாய். இந்த நாளில் கடவுளுடைய நல்லாசிரை பெற்று நலமோடு அவரின் சாட்சியாய் வாழ வரவேண்டி செபிப்போம். ஆமென்.